மனிதவள மேலாண்மை. கடந்த 5 ஆண்டுகளில் அனைத்து அரசு துறைகள், கூட்டுறவு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பணியிடங்களில் 1,55,131 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டு உள்ளனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,55,977 கோடி ரூபாய் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களுக்கான செலவினங்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் குறை தீர்ப்பு. பொதுமக்களின் குறைகளுக்கு செவிமடுப்பதே சிறந்த நிர்வாகம் என்ற கொள்கையுடன் இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இந்த கொள்கையின் அடிப்படையில் பொதுமக்கள் அனைவரும் அரசு நிர்வாகத்தை எளிதாக அணுக பொதுமக்களுக்கான குறைதீர்வு அமைப்பாக செயல்படக்கூடிய முதல்வரின் முகவரித்துறையை இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் ஏற்படுத்தியது. இவ்வரசு பொறுப்பேற்றதன் பின் மக்களுடன் முதல்வர் என்ற சிறப்பு திட்டத்தின் மூலம் மக்களின் குறைகளுக்கு உடனுக்குடன் தேர்வு ஏற்படுத்த மாநிலம் முழுவதும் 4,135 முகாம்கள் நடத்தப்பட்டு 23.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டன. இத்திட்டத்தின் பெரும் வெற்றியை தொடர்ந்து இந்த சேவையை மேலும் வலுப்படுத்தி அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கி அவர்களுக்கு சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த அரசு உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள நகர்ப்புற, கிராமப்புற பகுதிகளில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த முகாம்களில் 38.53 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு 38.48 லட்சம் மனுக்கள் இன்று வரை தீர்வு இறுதி செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் அணுகுமுறையால் அரசின் நலத்திட்டங்களையும் சேவைகளையும் மக்கள் எளிதாக பெற முடிந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு. இந்த அரசு மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்கு அதிகபட்ச முன்னுரிமையை அளிக்கிறது. இதன் விளைவாக இந்தியாவின் மிகவும் அமைதியான மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் 11,777 இரண்டாம் நிலை ஆண் காவலர்கள், 4,482 இரண்டாம் நிலை பெண் காவலர்கள், 839 ஆண் காவல் சார்பு ஆய்வாளர்கள், 220 பெண் காவல் சார்பு ஆய்வாளர்கள் என மொத்தம் 17,318 நபர்கள் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 2 புதிய காவல் ஆணையரகங்கள், 3 புதிய காவல் மாவட்டங்கள், 6 புதிய காவல் உட்கோட்டங்கள் மற்றும் 81 புதிய காவல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தீவிரவாத தடுப்பு குழு சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரையில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. மேலும் சுற்றுக்காவல், போக்குவரத்து மேலாண்மை மற்றும் இதர காவல் பணிகளுக்காக கடந்த 5 ஆண்டுகளில் 4,063 வாகனங்கள் 259 கோடி ரூபாய் செலவில் காவல்துறை பயன்பாட்டிற்காக கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சமூகத்தின் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய மக்களை பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களின் வற்புறுத்த நடவடிக்கையிலிருந்து பாதுகாக்க தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் வற்புறுத்த நடவடிக்கைகளை தடுக்கும் சட்டம் 2025 இயற்றப்பட்டு இதற்கான விதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. பொருளாதார குற்றங்களை 1982 ஆண்டு தமிழ்நாடு தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கொண்டுவர 2025 ஆண்டு உரிய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வசிப்பிடங்களுக்கு அருகில் அமைந்துள்ள மகளிர் காவல் நிலையங்களை எளிதில் அணுகும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளில் 43 அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் 80 புதிய இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன. 2025 ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்டத்தை இந்த அரசு இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் துன்புறுத்தல் குற்றங்களுக்கான தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பெண் நிர்வாக நடுவர் மூலம் குற்றவாளிகளிடமிருந்து உடனடி பாதுகாப்பை பெறவும் குற்றவாளி தொடர்பு கொள்வதை தடை செய்யவும் இச்சட்டம் வகை செய்கிறது. இச்சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் 453 பாதுகாப்பு ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. பெண்களின் பாதுகாப்பிற்கான கண்காணிப்பை மேலும் மேம்படுத்த சென்னை, தாம்பரம், ஆவடி, மதுரை மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய 5 நகரங்களுக்கு விரிவான சிசிடிவி கண்காணிப்பு திட்டங்களுக்கு மொத்தம் 75 கோடி ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை வழங்குவதற்காக சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு பணிக்குழு உருவாக்கப்பட்டுள்ளது.